வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 3 தான் இந்திய வரலாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்தது அப்படின்னா 1942 மார்ச் 22 இந்தியா வந்தது. இதை யார் நியமனம் பண்ணாங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இந்தியாவிற்கு இந்த குழுவை அனுப்பினார். இதற்கு தலைமை தாங்கியவர் வந்து ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ், இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் தலைவராக இருந்தார். அவருடைய ஃபுல் நேம் வந்து ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ். இவர் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் தலைவராக இருந்தார். இக்குழு வந்து 1942 மார்ச் 22 நியமிக்கப்பட்டது. இக்குழு இந்தியா அனுப்பப்பட உடனடி காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஜப்பான் இந்தியா ஆக்கிரமிப்பை அபாயம், ஜப்பான் வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சிரும் அப்படிங்கிற அபாயம், 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் இந்தியாவை ஆக்கிரமிச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை அனுப்புவாங்க. 2வது காரணம் வந்து 2ஆம் உலகப் போரில் இந்தியாவின் உதவியை பெற வந்தது. இந்தியாவிற்கு உதவி செய்யணும், அதாவது இந்தியா வந்து பிரிட்டனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தது. இது 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வந்தது. இது திட்டத்தை வெளியிட்டது எப்போ அப்படின்னா 1942 மார்ச் 30 இது திட்டத்தை வெளியிட்டது. ஆனால் இதை வந்து இந்தியர்கள் வந்து இதை நிராகரித்தாங்க. அதனால் இந்த குழு வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் போச்சுன்னா 1942 ஏப்ரல் வந்து 12 இது ரிட்டர்ன் போயிடுச்சு. இந்த குழுவை பற்றி தலைவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக காந்திஜி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை பற்றி விமர்சனம் செய்தார் காந்திஜி. இதை வந்து முன்னாடி வந்த டாபிக்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி காந்திஜி வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுவை பற்றி தான் இதை சொல்லியிருக்காரு. எப்போ 1942 வந்தது, அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஐஎன்சியின் மும்பை மாநாட்டின் தீர்மானம் படி 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு தலைமை ஏற்றார் காந்திஜி. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை நிராகரிச்சுட்டாங்க. உடனே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி தலைமையில் நடத்துகிறாங்க. மார்ச் 23 1940 நடைபெற்ற லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தனி முஸ்லீம் நாடு கோரிக்கையை வைத்த அம்மாநாட்டின் தலைவர் வந்து முகமது அலி ஜின்னா. அது முஸ்லீம் லீக் வந்து தங்களுக்குன்னு தனி நாடு வேணும் அப்படின்னு முதல்ல எப்போ சொன்னாங்கன்னா 1940 மார்ச்சில் தான் சொன்னாங்க. இது போன 2022 பிஜிடிஆர்பி கொஸ்டின். இது வந்து டேட் கொடுக்கல, வருஷமும் மந்த்து மட்டும் கொடுத்துருந்தாங்க. தனி முஸ்லீம் நாட்டிற்கு பாகிஸ்தான் என பெயர் வைத்தவர் வந்து ரஹமத் அலி தான் பாகிஸ்தான் என்ற பெயரை வைத்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெற்ற ஆண்டு ஆகஸ்ட் 8 1942. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து தோல்வி அடைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்திஜி தலைமையில் நடைபெறும். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி தான் காந்திஜி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி என முழங்கினார். யாரு? காந்திஜி. ஆகஸ்ட் புரட்சியின் கதாநாயகி என அழைக்கப்பட்டவர் அருணா ஆசப் அலி. ஆகஸ்ட் புரட்சி அப்படிங்கிறது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கதாநாயகி அருணா ஆசப் அலி. காந்தியால் விடுதலைக்கான கடைசி போராட்டம் என அறிவிக்கப்பட்ட போராட்டமும் வெள்ளையனே வெளியேறு இயக்கமும். இந்தியாவின் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் கடைசி போராட்டம் இந்த போராட்டம் தான். இதுதான் கடைசி போராட்டம் அப்படின்னு யார் அறிவித்தாங்கன்னா காந்திஜி அறிவித்தார். பிறகு வெளியேறு என கூறியவர் முகமது அலி ஜின்னா. முதல்ல இந்தியாவை 2ஆ பிரிக்கணும், பாகிஸ்தானோட முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும், அதுக்கப்புறம் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற முடிவிலேயே இருந்தவர் வந்து முகமது அலி ஜின்னா. இப்போ இன்னொரு விஷயம், அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழுவை அமைக்க காரணமான இந்தியர்கள் வந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க யாரு அப்படின்னா டிபி சாப்ரு. 2வது வந்து ஜெயகர். இவங்க தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார்கள். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து
இந்தியர்களுக்கு சலுகைகளையும் இந்தியர்கள் வந்து கவர்மெண்ட்ல அவங்களுக்கான பங்கையும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது 1935 இந்தியன் ஸ்ட்ரகிள் எனது இந்திய போராட்டம் என்ற நூலை எழுதியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியன் ஸ்ட்ரகிள் எனது இந்திய போராட்டம் அது அவருடைய சுயசரிதை. ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் நேதாஜி. எப்போ? 1939. இந்திய தேசிய இராணுவம் ஆசாத் ஹிந்து பௌஜ் சிங்கப்பூர்ல தொடங்கினாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி நிறுவப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 1, 1942 நிறுவப்பட்டது. இதுதான் வந்து 1944 இங்க இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷாருக்கு எதிராக படையெடுத்து கோகிமா அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றுவாங்க. நேதாஜியினுடைய பாதுகாவலர் யாரு அப்படின்னா ஹபீப் ரகுமான். நேதாஜி அப்படின்னு என்ன மீனிங்னா தன்னிகரற்ற தலைவர். தன்னிகரற்ற தலைவர். இந்தியர்கள் அனைவரும் ஒரு மரத்தின் இலைகள் என கூறியவர் காந்திஜி. காந்திஜிக்கு கடைசி வரையும் இந்தியா வந்து பிரிக்க கூடாது, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே நாடாக ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் விரும்பினாரு. அதனால தான் வந்து இந்தியர்கள் அனைவரும் ஒரு மரத்தின் இலைகள், ஏன் இதுல வந்து பிரிவினை அப்படிங்கிறத காந்திஜி வந்து கூறினார். அடுத்தது சாரே சஹான்சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்ற பாடலை எழுதியவர் வந்து முகமது இக்பால். இவர் வந்து கவிஞர், சரிங்களா, இஸ்லாமிய கவிஞர். பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்த இந்திய தலைவர், ஒரே இந்திய தலைவர் வந்து நேதாஜி. இவர் வந்து சென்னையை சேர்ந்த தமிழர். இவர் வந்து 1944 ஏப்ரல் சிஆர் ஃபார்முலா அப்படிங்கிற ஃபார்முலா மூலம் வந்து இந்த பிரிவினையை வந்து ஆமோதிப்பார், ஏற்றுக்கொள்வார். சரிங்களா. இப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து நம்ம பார்த்தோம். இதை பற்றி ஒரு கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எப்போ நியமனம் பண்ணது, யாரால் நியமிக்கப்பட்டது, எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது, இதன் அறிக்கை வெளியிட்டது எப்போ, அதை பற்றி தலைவர்களுடைய கூற்று என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. அடுத்தது வந்து முஸ்லீம் லீக் தனிநாடு அப்படிங்கிறத பற்றி எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருந்தாங்க. பிறகு வெளியேறு என கூறியர் முகமது அலி ஜின்னா. இந்த நிறைய கொட்டேஷன்ஸ் இதில் நிறையா வருது. இந்த யூனிட்ல தான் இந்த கொட்டேஷன்ஸ் வரும். இதில் இருந்து வந்து கூற்று காரணங்களில் வரலாம், அல்லது எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறதுல வரலாம், இல்லது மேட்ச் இட் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.